ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளம் விரிவாக்கத்திற்காக பழவேற்காடு கரிமணல் பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மீனவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அரசு அளித்த இடத்தை தங்களுக்கு அளிக்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி தங்களின் பூர்வீக இடம் இருந்த பகுதிக்கே செல்லும் போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எழில். பழவேற்காடு கரிமணல் பகுதி மீனவர்கள் தங்களது குடியுரிமைகளை துறந்து ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டா பகுதியில் இருந்த அவர்கள் அந்த பகுதிக்கே குடியேறுவதற்காக தற்போது 300க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் அங்கிருந்து பொன்னேரி சார் ஆட்சியர் அலுவலகம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடையே அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர் இருக்கிற அவரோடு பேசுவோம். ஐயா சொல்லுங்க, எதுக்காக இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பி போறீங்க? சார் 1984 ஸ்ரீஹரிகோட்டா விரிவுபடுத்துறதுக்காக அந்த ஊரை காலி பண்ணிட்டு அங்கே வந்தோம் பழவேற்காடு பகுதிக்கு. அப்போ அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 86 எங்களுக்கு சொந்த பட்டா கொடுத்தாங்க. 44 பேர் பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டா கொடுத்த இடத்துல 24 குடும்பம் தண்ணி நிற்கிற இடமா இருந்தது சார். காலி பண்ணி நாங்கள் மேலே பொறுமை கட்டத்தில் வீடு கட்டினோம். அந்த சமயம் இப்போ நாங்கள் குடும்பம் பெருசாக இருந்தனால இங்கே வீடு கட்டும்போது அரசாங்கம் தடுக்குது. அரசாங்கம் தடுத்து வர நிலைமையில் நாங்கள் கோர்ட்டில் இது போட்டு ஆர்டர் வாங்கிட்டோம். எங்களை தான் சொந்த இடம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஓ கொடுத்துட்டார், முன்னாள் ஆர்டிஓ. இப்போ இருக்க சார் ஆட்சியர் அது உங்கள் இடம் கிடையாது, உங்களுக்கு இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன 2 வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 3வது போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்தில் 20 நாள் டைம் கேட்டார். 20 நாள் டைம் கேட்டதுக்கு இது வரைக்கும் 40 நாள் ஆகுது, எந்த ஒரு பதில் சொல்ல. அதனால நாங்கள் ஊரை காலி பண்ணி பழைய ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவாக இருக்கிறோம். இதுதான் எங்கள் முடிவு. ஆந்திராவுக்கு போகலான்னு இருக்கோம். அதாவது இது பற்றி ஏற்கனவே போராட்டங்கள் ஏதாவது நடத்திருக்கலாம், அரசினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு போயிருக்கீங்களா? ஏற்கனவே இந்த இடம் பிரச்சனை சம்பந்தமாக நிறைய போராட்டங்கள் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கடந்த போன மாதம் 10ஆம் தேதி கூட இந்த சம்பந்தமாக உண்ணாவிரத போராட்டம் 2 நாள் தொடர்ந்து நடந்துச்சு. அந்த 2 நாள் போராட்ட முடிவில் இங்கே இருக்கிற சப் கலெக்டர், தாசில்தார், காவல் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, 20 நாளுக்குள்ளே உங்களுடைய இடத்த உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 20 நாள் கழிச்சு அந்த இடம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த மக்களுக்கு வேறு வழி தெரியாமல் இன்னைக்கு எங்கேருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அங்கே குடிபெயர்றதுக்காக நடைபயணமாக அந்த ஆந்திரா மாநிலத்துக்கு போகிறாங்க. அதாவது இந்த பகுதி மக்கள் தங்களது குடியுரிமைகளை துறந்து ஏற்கனவே இருந்த அந்த ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு செல்ல பயணப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகேந்திரனுடன் எழில்.